வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்கண் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இன்றைய சிறப்பு விருந்தினராக கதிர் அப்படிங்கிறவர் நாம இந்த சேனலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவரு இந்த உலக அமைதியை பத்தியும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களை, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காரு. அதன் மூலம் நம்மளுடைய மகரிஷியோட உலக அமைதிக்கான கான்செப்ட்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அவரை சில இன்டர்வியூ எல்லாம் எடுத்து நம்ம போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். வாங்க அவரை நம்ம சேனலுக்கு முறைப்படி அழைக்கலாம். வணக்கம் கதிர். வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. வெல்கம் கதிர். ஞானக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். உங்களுடைய வீடியோ எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம், கண்டென்ட் சீரீஸ் மற்றும் பாத்தீங்கன்னா இந்த மனிதன் தோன்றியதும் இது டோட்டலா தலையெல்லாம் கிருகிருன்னு வர மாதிரி இருக்கு. ஏன்னா இது வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகமாவே புதிய ஒரு உலகத்துக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. சோ நீங்க இந்த உலகத்தை பத்தி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நாங்க புதுசா தான் கேள்விப்படுறோம். ஏன்னா இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாமே தலைகளா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு மாதிரி உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் புரியல, புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாச்சு. கொஞ்சம் லைட்டா புரிய புரிய பார்க்கும்போது என்னன்னா அந்த கொஞ்சம் புரிதலோட சுத்தியும் பார்க்கும்போது சம் வித்தியாசம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த விஷயங்கள் எங்கிருந்து கத்துட்டீங்க? உங்களுடைய பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு கதிர்? முதல்ல நானும் எல்லா ஏஜ்ல இருக்க பசங்க மாதிரி என்னால ஜாலியா சுத்திட்டு இருக்கிறது, ஸ்கூல் போ கட்டடிக்காம பசங்க படிக்காம சுத்திட்டு ஊர் சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸோட டாப் அடிக்கிறது, பொண்ணுங்க இந்த மாதிரி சுத்திட்டு இருந்த பையன் தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 19, 20 வயசு வர வர எனக்கு ஒரு சின்ன ஒரு உணர்வு தெரிய ஆரம்பிக்குது. பசங்க கூட சுத்திட்டு இருக்கும் போது பசங்க நல்லா பழகுறாங்க, ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், பல பஞ்சாயத்து பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா பசங்களோட ஃப்ரெண்டுகளை நடக்கும், ஏரியா விட்டு எல்லாம் நார்மலா டீனேஜர்ஸ் நடக்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல எனக்கு மீறிய ஏதோ ஒரு ஆற்றல் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த இடத்துல இருக்காத ஏதோ ஒரு உணர்வு கொடுக்கும், இங்க நீ இருக்காத, நீ கிளம்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நான் கிளம்புவேன், அங்க ஏதோ ஒரு சிக்கல் நடக்கும். அதாவது அந்த சிக்கலை நான் மாட்டாம தப்பிக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு இன்னமும் ஒரு புதுசா இருக்கு. என்னடா அது நம்ம எல்லா பசங்களும் சுத்திட்டு இருக்கோம், நம்மளும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த விஷயத்தையும் நம்ம மாட்டாம கரெக்டா எஸ்கேப் ஆகிறோம். எப்படி எஸ்கேப் ஆகிறோம்? நமக்குள்ள ஏதோ ஒரு தோணுது, இது என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்ப நமக்கு ஏதோ ஒரு உணர்வு வருது, என்ன உணர்வு அப்படின்னு தேடும் போது நிறைய இடத்துல தேடி பார்த்தோம். ஒரு சிலவங்க கடவுள்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல நம்மளோட இன்டியூஷன், நம்மளோட தாட் ப்ராசஸ் நமக்கு சொல்லுது. அந்த ஸ்பைடர் சென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி நமக்கு எவ்வளவு சொல்லுது, என்னென்னமோ சொல்றாங்க. பட் இது என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்க ஃபேமிலியில இருக்கவங்க முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, சோ அவங்கதான் எனக்கு கைட் பண்றாங்கன்றதுதான் எனக்கு என்னோட புரிதல் படி. சோ அது போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஆன்மீகத்தை தேட ஆரம்பிக்கிறோம். சிவன், முருகன், விஷ்ணு இவங்கெல்லாம் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம், பாக்குறோம். இது என்ன கான்செப்ட்னு சொல்லி நானும் ஒரு சிவபக்தனா இருந்தேன். முருகன் எல்லாம் வணங்க முருகன் ரொம்ப பிடிச்ச காடு. சோ ருத்ராட்ச கோட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறது. எங்க ஃபேமிலியில எங்க அப்பா அவங்க எல்லாம் ஒரு 36 வருஷம் 39 வருஷத்துக்கு மேல பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. ஐயப்பனுக்கு ஒரு 7 வருஷம் போயிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க டிவேட்டியா இருப்பாங்க. எங்க அம்மா பெருமாள் பக்தர், எங்க அப்பா சிவன், அவங்க பெருமாள். சோ இந்த மாதிரி இருப்பாங்க. சோ இதெல்லாம் இருக்கும் போது நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தமா பார்த்த உடனே எங்க வீட்டுல ஃபுல்லா கடவுள்கள் படங்கள் தான் இருக்கும், குலதெய்வ படம் மட்டும் இருக்காது எப்பயுமே. சோ இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன், 21, 20 இருக்கும். அந்த சரியா டைம் தெரியல. அந்த டைம்ல நான் எங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சித்தர்கள்னா யாரு அப்படின்னு. ஏன்னா அதோட தேடல்கள் நிறைய அந்த சித்தர்கள் பத்தி வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சேன். சோ சித்தர்கள்னா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. சோ இந்த கேள்வியில இருந்தா என் பயணம் ஆரம்பிச்சிச்சு. அந்த பயணம் தான் இப்போ கொண்டு இப்ப நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுற இடத்துல உட்கார வச்சிருக்கு. சூப்பர் கதிர். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆசான் அல்லது வழிகாட்டியே பாக்குறது உங்களுடைய முன்னோர்களை தான் நீங்க சொல்ல வரீங்க. முன்னோர்கள் தான் நம்ம வழி நடத்துறாங்க, அது எந்த விதத்துலயும் சொல்ல முடியாது. அது இதான் சொல்ல முடியாது. பட் நம்ம கைட் பண்ணது நிறைய பேர் கைட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தவங்க கைட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க பேர்கள் எல்லாம் இப்போதைக்கு மென்ஷன் பண்ண வேணாம். நான் நிறைய பேரை கடந்து வந்திருக்கேன். சீமான், தமிழ் தேசியவாதிகள், அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த 3 எழுத்து கூட்டம். சோ இவங்க எல்லாருமே நம்ம பார்த்து வந்திருக்கோம். அவங்க ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த விஷயங்களை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வச்சாங்க. பட் நம்மளோட தேடல் அங்க முடிவு அடையவே இல்லை. தமிழ் தேசியத்துல நமக்கு தமிழ் தேசியம் தான் முடிவு, மனிதர்களுக்கு தமிழர்களுக்கு காக்கணும்னா தமிழர்கள் இனமா ஒண்ணு சேரணும், மொழியா ஒண்ணு சேரணும்னு ஒரு கோட்பாட்டுல இருந்தேன். சீமான நேரில் பார்த்து போட்டோ எடுத்திருக்கேன்னு யோசிச்சு பாருங்களேன். சோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி போகும்போது எனக்கு இதுலயே நெருடல் இருந்துச்சு. இதுல ஏதோ உண்மைத்தன்மை இல்ல, ஏதோ ஒரு போலி இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் அதை தேட ஆரம்பிச்சேன். அப்புறம் கண்டி நாயக்கர் இந்த மாதிரி ஆவணப்படங்கள் இதெல்லாம் பத்தி தெரிய ஆரம்பிச்சோன்னே டிசிபி அப்படின்ற ஒரு கும்பல் அதை பார்த்திருப்போம். நமக்கு அவங்கள பார்த்திருக்கோம். அவங்கள வந்தோடனே அவங்கள பத்தி நிற்போம் ஆதி வரலாறு வேற ஒரு கண்ணோட்டத்துல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை பார்க்கும்போது இதுலயுமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஏதோ எங்கேயும் போய் இருக்குடா, ஏதோ ஒண்ணு மறைக்கிறாடா, அவங்க சொல்றாங்க ஒரு உண்மையை, ஆனா ஏதோ ஒண்ணு மறைச்சு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, மனிதர்கள் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம தேடல் போச்சு. அப்பதான் இணையதள போராளிகள் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அதுக்கு முன்னாடியும் பேரலா எல்லாருமே பார்த்துட்டு இருக்க டைமிங்ல AWOட போஸ்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனா 10ஓட 11 பார்த்துட்டு இருந்தேன். இதுல எதுலையுமே ஃபுல்ஃபில் இல்லாம சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம ஒரு திருப்தி இல்லாம இருந்த டைமிங்ல இவர் தான் என்ன திருப்திப்படுத்தினார். நிறைய விஷயங்களை நான் தேடுற பாயிண்ட் ஆஃப் வியூலயே கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே அப்ப இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த உலகம் போயிட்டு இருக்கு, நாம தான் அதை கவனிக்காம இருக்கோம்னு சொல்லிட்டு இதனால வரைக்கும் நமக்கு வந்து தேடல வந்து தீனின்னு சொல்லுவாங்கல்ல, பசி பல நாள் பசிக்கு வந்து தீனி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தேடலுக்கான தீனி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மரபணுலயே இருக்குதா இல்லையான்னு தெரியல, அது எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மள மீறிய ஏதோ ஒண்ணு இங்க நடக்குது, நமக்கு புரிதால் ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இதை விட்டு உடச்சு வெளியே வரணும், ஏதோ ஒரு கட்டுப்படுத்துற மாதிரியே இருக்கு. தப்பான இந்த பூமியும் இந்த நாட்டு மக்களும் ஏதோ ஒரு தப்பான பாதையில ரேட் ரைஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க, இது 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 தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. அதோட மீட்சியா தான் இந்த நாகர்களை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. இந்த நாகர்களை பத்தி நம்ம தேட ஆரம்பிச்சோம். மேலை நாடுகள்லாம் என்னென்னமோ பேசினானுங்க. பட் நம்ம ஊர்ல யாரா அதை பத்தி பேசுறா அப்படின்னு பார்க்கும்போது பிலீவ் பண்ண அதாவது ஸ்ட்ராங்கா அதை பத்தி பேசுறது யாருன்னா இணையதள போராளிகள். சோ அப்படிதான் இவரோட இன்ட்ரோ எனக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்க கடைசியா வந்து ஸ்னேக் பாபுல வந்து நின்னுட்டீங்க. உண்மையிலேயே இந்த ஸ்னேக் பாபுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சுங்க கதி. உண்மையிலேயே வந்துட்டு பாம்புங்கிற ஒரு விஷயத்த வந்து கனவுல வந்தாலோ அல்லது வேற எங்க வந்தாலோ நம்மளுக்கு தோன்றது ஆன்மீகம் தான். அது வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு சிம்டம்ஸ் தான் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற உணர்வை நான் நம்பிட்டு இருந்தேன் நானு. இப்ப நான் நாகம் அல்லது பாம்பு எது வேணா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு குண்டலினியில வந்து நம்ம பயிற்சி பண்றதுனாலதான் இது வருது அப்படின்னு ஒரு விஷயத்துல நான் இருந்துட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். இப்ப நாகர்களை பத்தி நீங்க ரிவால்வ் பண்ணும்போது நீங்க மட்டும் இல்ல, நீங்க சொன்ன விஷயத்த நிறைய சர்ச் பண்ணும்போது நிறைய சான்றுகள் இருக்கு. ஓ இதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி நிறைய சான்றுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த நாகர்கள் பயணத்திலிருந்து நீங்க இப்போ இணையதள போராளிகள் தான் உங்களுக்கு இந்த நாகர்கள் பயணத்தை ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு. அந்த தெளிவை வச்சுட்டு நீங்க உங்களுடைய அந்த முன்னோர்களுடைய ஆற்றலையும் இந்த தெளிவையும் உங்களுடைய ஆராய்ச்சியும் பயன்படுத்தி நீங்க மேலும் மேலும் தகவலை கொடுத்துட்டு வரீங்க, சரிதானே? கரெக்ட். இப்போ அவர் சொன்ன விஷயங்களை வச்சுட்டு நம்ம அவர் சொல்றது மட்டுமே யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கத்துக் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறோம், ஒரு டீச்சர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா டீச்சர் சொல்றது மட்டுமே கேட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நடைமுறை வாழ்க்கையில சிக்கல்கள் உருவாக்கும். அப்ப நம்ம சுய தேடல் இருக்கணும், நமக்குன்னு ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்க அவருமே அதான் சொல்லுவாரு, நான் வந்து ஹிண்ட் கொடுத்துருவேன், இந்த விஷயங்கள்லாம் தேடிப்பாரு உனக்கே புரியும்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்துருவாரு. அதெல்லாம் நான் வரலாற்று ரீதியா இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன், நான் வீடியோஸ்ல போடும் போதெல்லாம் சொல்லுவேன்ல, இதெல்லாம் தேடுங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. அந்த மாதிரி எனக்கு அவர் சில விஷயங்கள் அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாரு, அதை நான் தேட ஆரம்பிச்சேன். அது உண்மைதான். ஏன்னா தான் அப்சர்வ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்காம இங்க எதையுமே நம்ம நம்ப முடியாது. சுய தேடல் இருக்கவனுக்கு தான் அதோட ஆத்மாத்மான ஒரு விஷயம் புரியும்ன்றனால அவர் சொல்றதை வச்சு தேட ஆரம்பிச்சேன். என்னுடைய பல நாள் குழப்பத்துக்கும் இவர் தேட சொன்ன விஷயத்துக்கும் ஒரே பாயிண்டா இருக்கு. அதாவது எதை தேட எப்படி தேடன்னு தெரியாம இருந்த என்னைய இதைத்தான் தேடணும்ன்றத கரெக்டா பின் பண்ணி கொடுத்தாரு. சோ அப்ப நாகர்களை பத்தி தேடணும், வரலாற்றை படிக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லா கூட்டத்துக்கும் பின்னாடி இந்த நாகர் கூட்டம் தான் இருக்கு. அதாவது நம்ம சொல்லக்கூடாது, இந்த வெளிநாடுகள்ல சொல்ற மாதிரி இந்த ரெப்டிலியன் மாதிரி கிரீன் கலர் தோல் வச்சுக்கிட்டு நிறைய பேர் சொல்றாங்க, கிண்டல் கதை பேசுறாங்க, இந்த உருள் மாற்றுறது, டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரசிடென்ட் எல்லாம் ரெப்டிலியன் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. நிறைய பேர் இப்படிதான் கான்ஸ்பிரசியா மாத்திடுறாங்க. ரெப்டிலியன்ற சொல்லக்கூடிய மேலை நாடுகள்ல சொல்லக்கூடிய விஷயம் வேறு, நாம சொல்லக்கூடிய நாகர்கள்ன்ற விஷயம் வேறு. ஏன்னா பலாயிரம் ஆண்டுகள நாகர்கள்ன்ற ஒரு விஷயம் வரலாற்றுல நம்ம கூட இருக்கு. நாகர்கள் இனம், நாகர்கள் மொழி அப்படின்ற விஷயம் இருக்கு. ஏன் அம்பேத்கர் கூட சொல்லியிருக்காருல்ல, தமிழ்நாட்டை இந்தியாவை ஆள்றதுக்கு ஒருத்தனுக்கு தகுதி இருக்குன்னா அது நாகர்களுக்கு தான் இருக்கு, அவங்கதான் பூர்வக்குடி அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நாகரிக வளர்ச்சின்றதுக்கும் நாகர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள்லாம் இருக்கு. சோ இதுதான் ஒரு ஹிண்ட். சோ இதுக்கு மேல போகும்போதுதான் நமக்கு ஒவ்வொன்னா அவுட் பிரேக் ஆகுது, இங்க உடையுது. ஓகே இப்படி ஒரு வால் இருக்கு, இந்த வாழை உடைக்கிறோம், அடுத்த ஒரு வால் உடைக்கிறோம். ஒவ்வொரு வாழையும் உடைச்சிட்டு போகும்போது தான் நமக்கு தெரியுது இவ்வளவு நாள் நம்ம மிகப்பெரிய ஒரு சிறையில மாட்டிருக்கோம், அதாவது மேட்ரிக்ஸ்ல இருக்கோம். ஒவ்வொன்னையும் உடைக்கதான் இதெல்லாம் யார் கட்டினான்றது புரியுது. அந்த கட்டின கொத்தனாரு சித்தாளுதான் நம்மளுடைய நாகர்கள்ன்றது நம்மளுடைய பிலீஃபா மாறுது. நம்பிக்கைன்றது வந்து ஒருத்தவங்க நம்புறது கிடையாது, வரலாற்று ரீதியா அது ஆதாரமும் கிடைக்குது இல்ல. சோ சும்மா நம்ம பொதுவா இதை நம்புங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொல்ற விஷயத்த நீங்களும் தேடி பாருங்க, உங்களுக்கும் அது பிலீஃப் கிடைக்கும், சான்றிதழும் கிடைக்கும். அப்ப நான் சொல்றதை நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, உங்களுடைய சுய தேடல தான் நம்பியிருப்பீங்க. அததான் நான் மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பொதுவா கதிர் நீங்க சொல்றது வந்து விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நாம எல்லாரும் பாத்தீங்கன்னா பேசிக் இப்ப ஆன்மீகவாதிகள்னா ஒண்ணு பக்தி மார்க்கத்துல இருக்கணும், இல்லைன்னா ஞான மார்க்கத்துல இருக்கணும். பக்தி மார்க்கத்துல இருக்கிறீங்க, உருவ வழிபாட்டுல உங்களுக்கே தெரியும், சிவன் அந்த கடவுள்கள் எல்லாம் சொல்றாங்க. இதை தாண்டி வேற கடவுள் கிடையாது. அவங்க வந்து இவ்வளவுதான் கடவுள்னு ஒரு லிமிட் வச்சுட்டாங்க, இதுக்கு மேல கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலயும் பாத்தீங்கன்னா வாசி யோகம், குண்டலினி யோகம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க.
சரிங்களா? இப்ப இதுக்குள்ளதான் அடக்கம். இது வாசி யோகம்னா வாசி யோகம் நிறைய வகையான கிரியா அப்படின்னு நிறைய பரிணாமங்கள் இருக்கு. அதே மாதிரி குண்டலினி யோகத்திலயும் நிறைய பரிணாமங்கள் இருக்கு. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான். ஆனா எல்லாரும் சொல்றது அடைய போற வழிதான் வேறையே தவிர அடையக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க சொல்றது வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிரிவுகள் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நாம சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், டார்க், இருள். அத்தனை விஷயங்களையும் தூக்கி சாப்பிடுறது ஒன்னே ஒண்ணு இருக்கா? எது எது இப்போ ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் முக்தி அடையிறது போகிற, அதான் சொல்றேன், ஓடுறது நதியா இருந்தாலும் சேர்றது கடலா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நீங்க சொல்றது மாதிரி இருக்கு. அதை ஏத்துக்க கூடாது. எந்த வழியில வேணா போகலாம், எப்படி வேணா வாழலாம், கடைசி முக்தி அடைஞ்சிடலாம்னு சொல்றது இது எனக்கு தப்பா இருக்கு. இது எப்படி தப்பு புரிஞ்சுக்க முடியும்? குண்டலினி, வாசியோகம், இதை இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு 3 டேர்ம் சொல்லிட்டீங்க, இன்னமும் நிறைய இருக்குன்னு வேற சொல்றீங்க. அப்போ இது இது எல்லாமே குழப்பத்துக்கு கொண்டு போய் தான் நிப்பாட்டுது. நிறைய மக்கள் அவேர்னஸ் ஆகாம இன்னமும் ஞானம் ஞானம் நினைச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு போலியை நம்பி போய் சேர்ந்துடுறாங்க. இறுதியில அவங்க முக்தி அடையாங்களா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்லை. இறந்தா தெரிய போறது இல்லை, சொல்ல முடியாது வந்து. இதனால என்ன பண்ணிட்டாங்க, பல பிலீஃப்கள்ல தப்பான ஒரு அலுவல்ல அனுப்பிட்டாங்க. இப்ப டார்க்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வேற அதை பண்ணு, மூச்சை கவனி, அதை கவனியா சொல்லிட்டு இருக்கோம். இருள உன் கையில பிடிச்சுக்க, உன் மூளையை உன் கட்டுப்பாட்டுல கொண்டு வா. சிம்பிளான மேட்ரு. இதுக்கும் நீங்க சொன்ன காம்ப்ளிகேட்டான விஷயத்துக்கும் ரெண்டுக்கும் நீங்களே டிஃபரன்ஸ் நீங்க யோசிச்சு பாத்துக்கங்க. கண்டிப்பா. இது வேதாத்ரி மகரிஷி கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இருக்குலயே எக்ஸ்ட்ரீமான மெடிடேஷன் துரியாதீத தவம்னு சொல்றாரு. அதுல வந்து கடைசியா நாங்க போய் இருக்கிறது சுத்தவெளி. அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கும் இருட்டு. நீங்க ஃபுல்லா டார்க்னு சொல்லிடுறீங்க, இருட்டுன்னு சொல்லிடுறீங்க. அவர் என்னங்கிறாரு, கும் இருட்டு சுத்தவெளி. சுத்தவெளி அது தமிழ்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த சுத்தவெளி, நீங்க ஸ்பேஸ் தான் சொல்றீங்க, அவுட்டர் ஸ்பேஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி டார்க்ல போறதான் இறுதியில சொல்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஸ்டார்டிங்ல என்னென்னமோ சொல்றாங்களே, இதையே நீங்க சொல்லணும். வழி அங்க இருக்கு, இதான் பாதை, இங்கதான் நீ வந்து உட்காரணும், ஏன் இவ்வளவு விஷயங்கள் சொல்லணும்? இத கேள்வி வருது இல்ல. இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க கதிர், மனதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே இருட்ட நினைக்கும் போது நம்ம நீங்க இப்ப நான் சொல்றேன் இருட்டுன்னு சொல்றேன், நான் எந்த ஒரு தியான முறையும் பயிற்சியும் கத்துக்கலன்னு எடுத்தோன்னே இருட்டுனா மனசை எடுத்தோன்னே நான் அடக்கும் போது என்ன அது வந்து இதாகுது, கொந்தளிக்குது. அதை கொந்தளிக்கிறது தான், ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் தியானம் ஆக்னை, அந்த அதாவது பூர்வ மத்தியில போக்கஸ் பண்றாங்களே ஆக்னைன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கவனிக்க வைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு சக்கரங்களை கவனிக்க வச்சு திரும்ப உச்சந்தலை அப்புறம் மேல அப்படியே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிய அடைய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கல. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த உடல் தான் நான் கண்ணுல பாக்குறதோ உண்மை, காதுல கேட்கறதோ உண்மை, வாயில பேசுறதோ உண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒருங்குமுகப்படுத்தி அப்புறம் அப்படியே விரிய வச்சு அந்த சுத்தவெளிக்கு கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குதான் மகரிஷி அந்த சுத்தவெளி பயிற்சி உருவாக்கிருக்கு. ஓகே, இந்த மகரிஷியை பத்தி எனக்கு எந்த அளவுக்கும் ஐடியாலஜி கிடையாது. நம்ம மகரிஷி பத்தி எனக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை. ஏன்னா எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அப்ப இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் போக நமக்கு தேவையில்ல, அதனால எனக்கு தெரியல. சிம்பிளான விஷயம் சொல்றேன். இவ்வளவு நாள் இவங்க நீங்க சொல்றீங்க இந்த மகரிஷின்னு சொல்லி, இது மூலியமா எத்தனை பேர் அந்த ரகசியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க? இல்ல, இது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு மகான் இதுல இல்லைங்க, வேதாத்ரி மகர்ஷின்னு மட்டும் இல்லைங்க கதிர், நீங்க எல்லா அமைப்பும் பார்த்து புத்தருக்கு அப்புறம் ஏன் இன்னொரு புத்தர் உருவாகல? அதான் நானும் சொல்லிட்டு ஏன் உருவாகல? எல்லாம் திருமூலருக்கு அப்புறம் ஏன் இன்னொரு திருமூலர் உருவாகல? அது எனக்கு இந்த கேள்வி இருக்குதான் செய்யுது. இது ஏன் நான் வந்து என்னன்னா, எனக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு நான் தனிப்பட்ட முறையில பயணிச்சு நான் என்னுடைய அந்த புரிதலை தடைஞ்சு ஞானம் அடைஞ்சிடணும். நான் தொடர்ந்து இங்கேயே 10,000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அடையாம உணர்வு தளத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த பூமி உலக வாழ்க்கையிலேயே சிக்கிட்டு இருக்கும் போது நாம உண்மையான ஞான அடையில் நான் 100% நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது அததான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க மகரிஷின்னு ஒருத்தர் சொல்றீங்க, இவர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க சொல்ற எல்லாமே ஒண்ணுதானே? அததான் சொல்றேன். அவங்க எல்லாம் சொல்றது 1-2 போட்டோம், அதுல யாராவது சக்சஸ் ஆனாங்களா ஆகலையான்னு தெரியாது. இப்போ நான் டார்க் மூலியமா நீங்க இவ்வளவு நாள் பயணிச்ச விஷயத்தை விட நான் முன்னாடி இருக்கேனா இல்லையா? அதான் கதிர். இப்ப வந்து என்னன்னா, நீங்க சொல்றீங்க கருத்துக்களை ரிசர்ச் பண்ணி சொல்றீங்க. கருத்துக்களை ரிசர்ச் பண்ணி மட்டும் கிடையாது, டார்க் மெடிடேஷன் தான் அதை புரிதலுக்காக என்னை பக்குவப்படுத்துது. நீங்க சொல்றீங்க இப்ப எல்லாருமே தான் படிக்கிறாங்க. நான் இப்ப எல்லா ஆர்டிகல்ஸும் நீங்க பாக்குற வலைதளத்துல இன்டர்நெட்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய மூவிஸ் இதுல இருந்தா நான் பார்த்து பேசுறேன். இதே மூவிஸ் தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஏன் புரியல, எனக்கு ஏன் புரியுதுன்றதா என்னோட கேள்வி. அதான் கதிர். இப்ப நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க மகரிஷியோட பயிற்சி செய்யறீங்க வந்து ஓரளவுக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த செயல் விளைவு தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதாவது என்னன்னா, நீ என்ன செஞ்சாலும் அது ஒரு விளைவு இருக்கு. நல்லது செஞ்சாலும் ஒரு விளைவு இருக்கு, கெட்டதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஆழமா உணர்த்திடுறாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
அந்த புரிதல் வந்து எதுக்குன்னா என்னோட மட்டும் சரி, இறைவழியோட சரி. ஆனா என்னன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய பின்னல்களுக்கு விட தெரியல. இப்போ இத உலக வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு யார் ஆள்றா, யாரால் ஆளப்படுறோம் அப்படின்றதுதான் மெயின் மேட்டர். சோ அந்த மெயின் மேட்டரை மட்டும் புரியாம கிளை பிரிவுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானம் அடையணும், தெளிவு அடையணும், இப்படிலாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஏன் ஒத்த கருத்துடைய உங்களை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம்னா கதிர், இப்ப மகரிஷியும் வந்து அதேதான். இந்த உலகத்துல வந்து ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு முதலாளி இருக்கக்கூடாது, மக்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாருமே, இப்ப கம்யூனிஸ்ட் வாதம் இருக்குல்ல, அந்த வாதத்திலேயே ஒரு பிரிவினை இல்ல. பொருளை சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கிறானா, அந்த மகரிஷியோட கருத்து சொல்றேன், அவருடைய எக்ஸ்ட்ரீம் கோல், அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி உலக அமைதிக்கான ஒன் வேர்ல்ட் ஆர்டருக்கு அவரு 14 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க கதிர். நீங்க ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வந்து இலுமினாட்டிஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அதே மாதிரி மகரிஷி வந்து ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்திருக்காரு. அவங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வச்சிருக்கிற அஜெண்டாவுக்கு ஆப்போசிட்ல கொடுத்திருக்காரு நம்ம மகரிஷி. அதுதான் இந்த விஷயம். அவர் வந்து என்ன, ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வந்து நீங்க மக்கள் வந்து அன்பாலையும் அரவணைப்பாலையும் இணையணுமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த கிங்டத்துக்கு கீழே வரக்கூடாதுங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல என்னன்னா, இந்த விஷயம் வந்து அப்பவே அவர் வந்து இது பண்ணிருக்காங்க, மறைமுகமா ஏதோ பண்ணிருக்காங்க. அதனால அவர் வந்து இந்த விஷயத்த அப்படியே ஹைட் அண்ட் ஷேக்க கொண்டு போயிட்டார், மேலோட்டமா புரிதல். அவர் மகரிஷி வந்துங்க, நான் சொன்னதுதான் உண்மைன்னு எந்த இடத்துலயும் சொல்ல, அவரை மாதிரி ஒரு ஞானி கிடையாது. என்ன சொல்றாரு கதிர், நீங்க வந்து நான் கத்து கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நீங்க வந்து எம்பது தப்பா இருந்தாலும் நீங்க திருத்தி நீங்க மேன்மை அடைஞ்சுங்கன்னு சொல்றாரு. சரி, ஓகே, சொல்லிட்டாரு. இப்ப அவர் இருக்காரா இல்ல? இருந்தாருங்க, 2007 இருந்து. சரி, இப்ப எந்த ஐடியாலஜில நீங்க போயிட்டு இருக்கீங்க? இப்ப மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நடத்துறீங்க, ஒரு விஷயம் போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கு. என்ன ஒரு கோட்பாட்டுல நீங்க போறீங்க? அது உடல் அமைதி, மன அமைதி, உயிர் வளம் அப்படிங்கிற அந்த 3 கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சரி, இது மூலமா என்ன நடந்திருக்கு? இதனால வரைக்கும் என்ன நடந்திருக்கு? இப்போ வந்து ஒண்ணும் இல்ல கதிர், இந்த சொசைட்டில நான் என் குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போகணும், நான் நிறைய உழைக்கணும்னா நான் எனக்கு நல்ல உடம்பு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு வேலையை போக்கஸா அந்த வேலையை மட்டும் தெளிவா செய்யணும், வேற எங்கேயும் மைண்ட் செதறக்கூடாது, சிந்திக்க கூடாது. ஒரே விஷயம், காலையில 8 மணிக்கு போறேன்னா சாயந்தரம் 8 மணிக்கு அந்த வேலையை சின்சியரா செய்யணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய உயிரை வந்து ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு காயகல்ப பயிற்சின்னு சொல்லிட்டு காயகல்ப பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்போ 3 பயிற்சி, உடல் உயிர் மனம், இந்த 3 விஷயத்த கடைபிடிச்சு நான் ஒரு மனுஷனா நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு என் குடும்பத்துக்கு லைஃப் வாழ்ந்துட்டு போறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதுதான் இப்ப நம்ம பரவிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் மன்றத்துக்கு, உலகம். இப்ப அதான் இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா மகரிஷி வந்து உலக அமைதிக்கு வந்து 14 கான்செப்ட் கொடுத்திருக்காங்க, அது ஒன்னும் செயல்படுத்தல. ஓகே, அந்த கான்செப்ட் இப்ப வேணாம். இப்ப நீங்க என்னதான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க, சோ நான் உங்களுக்கு கேக்குற மாதிரி இல்ல. ஆக்சுவலி இதுல விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க பாத்தீங்களா, அப்போ நீங்க கொடுத்திருக்கிற இருள் பயிற்சி தான் சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் இல்ல இது ஒரு டிபேட் மாதிரி தான், நீங்க கோச்சுக்காதீங்க. இது வந்து என்னன்னா, இப்ப மகரிஷி பயிற்சியும் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நாம என்னன்னா, நீங்க சொல்ற புரிதலோட நாங்க மகரிஷி பயிற்சியை நாங்க அணுகும் போது ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் ஒத்து போதுன்னு சொல்றேன். சரி, ஒத்து போகுதுன்றப்ப நல்ல சந்தோஷம் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி காயகல்பம், யோகிய வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய விஷயம் சொன்னீங்க. இது ஜென்ரலா நம்ம கிட்ட காமன் சென்ஸ் இருந்தாலே இருக்குமா இருக்காதா? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, தவறான ஃபுட் ஐட்டம் எடுத்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி தான். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஃபாஸ்ட் ஃபுட்டிங் இது மாதிரிலாம் எடுத்தோம்னா உடம்பு குறையதான் செய்யும். இந்த கான்சியஸ் நார்மலாவே நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கிளாஸ் எடுத்து இப்படி நடக்கணும்னு அவசியம் இருக்கா கேக்குறேன். நான் ஒத்துக்கிறேன் கதிர், நீங்க சொல்ற மாதிரி இந்த தியானம் பண்ணிட்டு உடல் பயிற்சி பண்ணிட்டு காய்கள் பண்ணிட்டு ஃபுட்டுல கான்சியஸ் இல்லாம, தூக்கத்துல கான்சியஸ் இல்லாம, ஹேபிட்ஸ்ல கான்சியஸ் இல்லாம இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்து இங்கேயும் தான் சாவுறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். சோ இப்ப இது எல்லாமே எங்க கொண்டு போய் நிக்குது அப்படின்னா, இது ஆக்சுவலா அவர் சொல்லிருக்கலாம், மகரிஷின்னு சொல்றவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம், அவர் அதை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நடக்கும் போது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாதனால அவங்க அதை வேற மாதிரி கொண்டு போய் இது கார்பரேட்டா அப்படியே மாறி இருக்கலாம். இது ஏதோ ஒண்ணு நடத்தணும்ன்றக்காக நடத்துற மாதிரி ஆயிருக்கலாம், எனக்கு தெரியல. அதை பத்தி எனக்கு தெரியாதனால நான் இது நிறைய சங்கங்கள், அமைப்புகள் இதான் பண்ணிட்டு இருக்கு, புதுசா உருவாக்குறதுக்குன்னு காரணம் அதான். ஒரு இடத்துல தீர்வு கிடைக்குதுன்னா மக்கள் எல்லாருமே அந்த தீர்வு கிடைக்கிற இடத்துக்கே போயிருக்கலாம்ல. எதுக்கு மல்டிபிள் லீடர்ஸ், மல்டிபிள் தியான மடங்கள், ஏன் வேற ஐடியாலஜி? ஒருத்தவனுக்கு உண்மை புரியணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தவனும் என்ன சொல்றான், உங்க வாழ்க்கையில் வாழ்றதுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு பயிற்சி பண்ணி தரோம், இதான் சொல்றாங்க. ஏன் இத்தனை பிரிவுகள்? ஒரே விஷயத்தான சொல்லி தரீங்க, எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த இடம் தாங்க, இதாங்க மேட்ரு, தியான மடம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, எல்லாருமே இதை செய்யலாமே. ஏன் பிரிச்சு பண்றாங்கன்னா இதுதான் குழப்பவாதம், இதுதான் பிரிவினை. மதத்துல தேடி போய் ஆன்மீகத்தை தேடி போறவன கூட பிரிச்சு விட்டுறணும்ன்றதுக்காக தான் இது பண்றாங்க.
ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐடியாலஜி சொல்லும் போது ஒருத்தவங்க இதுல இருந்திருப்பாங்க, அப்புறம் அதுல இருந்திருப்பாங்க, அப்புறம் அதுல இருந்திருப்பாங்க. எதுலயுமே முழுமை அடையாம ஒரு எம்டியா தான், அரைகுறையா தான் போய் சேர்றாங்க. இவங்க எப்படி முன்னோர்கள் அடைவாங்க, இவங்க எப்படி முக்தி அடைவாங்க? உறுதியா நான் ஏத்துக்கிறேங்க கதிர். இப்ப நான் தான் சொல்றேன்ல, இப்போ மகரிஷி கொடுத்த கருத்து சில கருத்து உங்களோட ஒத்து போகுது, ஒத்து போகாத கருத்தும் இருக்குது. அந்த ஒத்து போகாத விஷயத்துக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு தான் இப்ப நம்ம கலந்துரையாடல்னு வச்சுக்கோங்க. அந்த ஒத்து போகாத ஓகே அப்ப நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்க வரல, உங்களோட கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்க. கலந்துரையாடல் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லிட்டீங்க, சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. அடுத்து வந்து ஏதோ ஒரு நம்ம கருத்துக்கள் விவாதிச்சா தானே அது சரியா இருக்கும். சும்மா சொன்னேன், நார்மலா தான் போகணும். மத்தவங்க மாதிரிலாம் நம்ம இன்டர்வியூ போக கூடாது, நம்ம நார்மலா போயிட்டு போவோம். அதான் மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆகும். சோ சும்மா இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் இல்ல, நம்ம இயல்பான ஒரு மனிதர்கள், நீங்களும் ஒரு இயல்பான மனிதர்கள். நமக்குள்ள என்ன பேச முடியுமோ அதை நார்மலா பேசிக்கிறோம். நீங்க என்னோட கொஞ்சம் மூத்த பிரதரா இருக்கீங்கன்னா உங்க பிரதர்கிட்ட என்ன கான்வர்சேஷன் பண்றோமோ அதை பேசிட்டு போயிடலாம். சோ யாரும் ஆடியன்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா அப்படி பேசுறாங்க, புதுசா இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இதுதான் கரெக்ட், நம்மளுடைய கேரக்டரை காட்டுறதுதான் கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லுன்னா, ஹியூமன் ஸ்பீசியஸ்ல நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இள வயசா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் மெச்சூரிட்டி லெவல்ல நாலேஜ்ல அதிகமான சீனியர்னு நான் ஃபீல் பண்ணுவேன். வயசானவங்கெல்லாம் வந்து அவங்க இப்ப வர தலைமுறை விட கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கிறீங்க பர்சன் தான். இப்ப நம்மளோட சின்ன வயசு பசங்க நாலேஜ் அதிகமா இருக்கிறவங்களும் நம்ம ஒத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம மரபணும், இப்ப நாம இருக்கோம்னா எங்க தாத்தா பாட்டனோட மரபணும் என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அவங்களோட சீனியர் நான் பாத்திருக்கு, வேணா நம்மளோட ஏஜ்ல வேணா நம்ம வந்து ஜூனியரா இருக்கலாம். ஆனா எஜுகேஷன் அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ நம்ம கடைசி அப்டேட் வெர்ஷன், அப்ப நாம தான் புது வெர்ஷன். அப்ப இதுதான் உண்மை, நீங்க சொல்ல வர விஷயம் கரெக்ட் தான். அதனாலதான் நாளைய தலைமுறைகள் வந்து சொல்லுது. இப்ப நானே உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப அவர் ஏஜ் அவர் எல்லாம் எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அவர் என்னோட மூத்தவரா இருப்பாரு. அப்ப அவர் சொல்றது ஒரு நாள் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ண அல்லாம இருந்திருக்கும், அதான் வேக்காம இருந்திருக்கும். சோ இப்ப நாம சொல்றது அவர் சொல்றது ஒரு சொல்றது கரெக்டா இருக்கு, அப்ப இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு புரிதல் கிடைச்சா நல்லது தானே அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப அவங்களுக்கு புரியுது அப்படின்னா நல்லது தானே. இப்ப நாளைக்கு நான் போன பிறகு என்ன மாதிரி இன்னொரு யங் ஜெனரேஷன் வருவான், அவன் வந்து அதை இன்னும் அப்டேட் பண்ணி கூட்டி போவான். அதுக்காக நம்ம கதிர் சொன்னதான் சரி இல்ல மகரிஷி சொன்னதான் சரின்னு எடுத்துக்கவே கூடாது. அடுத்தடுத்து அப்டேட் ஆயிட்டு போகணும், அப்பதான் மனித இனம் வளர முடியும். இல்லைன்னா ஒரே கூட்டத்துல ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஏத்த மாதிரி இருக்கும். இப்ப 2050 ஒரு சட்டம் இருக்கும், 2020 ஒரு சட்டம் இருக்கும், 1950 ஒரு சட்டம் இருக்கும். அந்த 1950 இருந்த சட்டத்தை 2050 போட முடியாது, 2050 வரப்போற சட்டத்தை இப்ப கொண்டு வர முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த வானவில் கூட்டத்தை பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் வந்து இப்ப நார்மலைசேஷன் பண்றாங்க. இந்த காலகட்டத்துல இன்னமும் எல்லாரும் ஒழுக்க நெறியோட இதெல்லாம் தப்புன்னு ஏத்துக்கிற ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா இது ஒரு 30 வருஷம் கழிச்சு பேசினாங்கன்னா நார்மலா இருக்கும். சோ உங்களுக்கு புரியுதா? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரினா நடக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இருள் பயிற்சி இதுதான் உண்மைன்னு அப்படின்னு நான் சொல்லலாம், எதுவுமே நான் டிக்ளேர் பண்ண வரல. ஆனா நீங்க உண்மையை தேடணும், உங்களுக்கு ஒரு விஷயம் அடையணும், உங்களுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கணும், உங்களை சுத்தி நடக்கிறதா என்ன ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா இருள்ல போய் தான் தேடணும். தொலைஞ்ச இடத்துலதான் தேடணும். கதிர் இதுதான் சொல்றேன்ல, நீங்க இருள் பயிற்சின்னு சொல்லும் போதே எங்களுக்கு அந்த துரியாதீன சுத்தவழி இருட்டுக்கு தான் நாங்களும் பழகி இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள சில விஷயங்கள நாங்க செய்யணும். என்னன்னா, சுத்தமா டார்க்கா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி அந்த ரேடியேஷன் எல்லாம் இல்லாத, சுத்தமா வெளிச்சமே இல்லாத கும் இருட்டுல வந்து தியானம் பண்ற விஷயமெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த அந்த நிலையில இருந்துட்டு நாங்க இந்த பயிற்சி பண்ணும்போது உண்மையிலேயே அந்த ஃபீலிங் இருக்குன்னு வச்சுங்களேன். மகரிஷி வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டா நீங்க நினைச்ச உடனே அந்த நிலைக்கு போயிடலாம்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஆரம்பத்துல பிராக்டிக்ஸ் தான் அந்த ஸ்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு டக்குன்னு கண்ணு மூடிக்கிறோமா சுத்த வழி அந்த இருட்டுக்குள்ள போயிடும், நீங்க டைரக்டா இருட்டுக்குள்ள போயிடுறீங்க. சோ அதான் சொல்றேன். இப்போ தலைய சுத்தி மூக்க தொட வேணாம், மூக்கு இந்ததான் இருக்கு இப்படி தொட்டலாம் நான் சொல்றேன். சோ நீங்க டார்க்ல போங்க, ஃபுல் இருட்டுக்குள்ள போங்க, இதான் மெயின் மேட்டர். நான் ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும் மேபி. நான் அதுல குறிப்பிட்டிருப்பேன் இந்த ஏஜுக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது, என்னெல்லாம் எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு, என்னோட புரிதல் எப்படி மாறி இருக்குன்றத நீங்க பாக்கலாம், கண் கூட பாக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி 3-5 வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த லிங்க் கூட அவரோட சேனல்ல இருக்கிற லிங்க் கீழே போடுவாரு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நானும் அந்த வீடியோ போடுறேன், என்னோட சேனல்ல கீழே லிங்க் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ரிஷன் என்ன பேசிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதுல அப்படியும் புரியல அப்படின்னா இதுக்கு ஒரு தனி நாங்க ஒரு வீடியோவா பண்றோம், 2 பேரும் பேசுறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு தனி வீடியோ பண்றோம். அது உங்களுடைய புரிதலை பொறுத்து தான், நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்தா நம்ம அடுத்த மூவ் பண்ண முடியும். கண்டிப்பா கதிர், திரும்ப உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, சந்தேகங்கள் நிறைய இருக்கு. இதோட நாங்க உங்களை விட்டுற மாட்டோம், எங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கு. சரிங்களா? எனக்கும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய வீடியோ பண்ணலாம், நிறைய பேருக்கு போய் சேரணும், மக்கள்கிட்ட போய் புரிதல் போய் சேர்ந்தா நல்லதுதான், சந்தோஷம் தான். அதை நான் எப்பயுமே பண்றேன். கண்டிப்பா அடுத்த செஷன்ல நாம இதை பத்தி பேசலாம்.
இந்த செஷன்ல உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க, சில நீங்க கொடுத்த பயிற்சிகள் இருந்த சந்தேகங்களை கேட்டுட்டோம். அடுத்த பயிற்சியில இன்னும் கம்பேரிசன்ஸ் நிறைய தேவைப்படுது, எங்களுக்கு புரிதல் தேவைப்படுது. மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் கதிர். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கதிரிட்டு இருந்த சில விஷயங்கள் காரசாரமா நம்ம பேசணும். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். ஞானக்கன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் எங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, நாங்க எதெல்லாம் விஷயம் தேடணும், எந்த விஷயத்தெல்லாம் ப்ராப்பரா கொடுக்கணும். இப்ப பேசுனிலேயே கூட ஏதோ முன்ன பின்ன விட்டுருக்கலாம். நோக்கம் எல்லாரும் நன்மை அடையணுங்கிற விஷயமே தவிர, அது ஒரு விஷயம் தான் மைண்ட்ல இருக்க தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதனால உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. மீண்டும் ஒரு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி கதிர். நன்றி.